தங்கத்தின் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் மத்திய அரசு அறிவிக்க உள்ள திட்டங்களில் ஒன்று தங்க நாணயங்கள், கட்டிகள் மற்றும் நகைகளை வங்கியில் டெபாசிட் செய்து அவற்றுடைய மதிப்புக்கு வட்டி பெறும் கோல்டு மானிட்டைசேஷன் திட்டம். அது பற்றிய விவரங்களை பார்க்கலாம். வீடு, மனைக்கு அடுத்ததாக இந்திய குடும்பங்களின் அலாதி பிரியத்துக்கு உரியது தங்கம். அதனால் நகையாக, நாணயமாக, ஏன் கட்டியாக கூட அவரவர் வசதிக்கேற்ப தங்கத்தை வாங்கிச் சேர்ப்பது நமது வழக்கம். ஆபரணமாக அணிவது போக அவசர பண தேவை, எதிர்கால லாபம் என கருதி பலரும் தங்கத்தை வாங்குவதால் முற்றிலும் இறக்குமதியை நம்பியுள்ள நம் நாட்டின் நிதிநிலை பாதிக்கப்படுவதாக கூறுகிறது அரசு. இந்த நிலையை தவிர்ப்பதுடன் தங்க சேமிப்பு திட்டத்தால் முடங்கி கிடக்கும் தங்கத்தை வெளிக்கொண்டு வர வாய்ப்புள்ளது என கூறுகிறார் சேலத்தைச் சேர்ந்த நகை வணிகர் ஸ்ரீராம். கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் ஜனங்க கிட்ட, இந்திய மக்கள்கிட்ட ஒரு மதிப்பீடு பேரில் ஒரு 20,000 டன், அதாவது ஒரு வருஷத்திற்கு இம்போர்ட் ஆகிறது இப்போ 800லேருந்து 1000 டன் இம்போர்ட் பண்ணுறோம். சமீப காலத்தில் 10 வருஷமாக 20,000 டன் இருக்குது அப்படின்றது ஒரு கணிப்பு. அந்த கணிப்பில் ஒரு 10% கவர்மெண்ட் கிட்ட டெபாசிட் பண்ணாங்கன்னா 2,000 டன் வரும். அந்த 2,000 டன்னை வச்சுக்கிட்டு அவங்க இந்த கோல்டு காயின்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு சர்க்கார் வாங்கி அதை திரும்பி பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இவ்வாறு டெபாசிட்டாக பெறப்படும் தங்கத்தையும் பயன்படுத்தி அரசு முத்திரையுடன் நாணயத்தை தயாரித்து அரசே விற்க இன்னொரு திட்டம் உள்ள நிலையில் தங்க டெபாசிட் திட்டத்துக்கான உச்சவரம்பு மற்றும் வட்டி தொகையை வங்கிகளே நிர்ணயிக்க ரிசர்வ் வங்கி அதிகாரம் அளித்திருக்கிறது. இவ்வகையான தங்க டெபாசிட் திட்டம் இந்தியாவுக்கு புதிதல்ல. ஆனால் ஏற்கனவே இருந்த இதுபோன்ற வாய்ப்புக்கும் இப்போதைய திட்டத்துக்கும் வேறுபாடு இருப்பதாக கூறப்படுகிறது. பின்னால் 85ல் தங்க பத்திரம் வந்தது, கோல்டு டெபாசிட் ஸ்கீம் வந்தது. அதில் எவ்வளோ தங்கம் வேணால் கொடுக்கலாம், கேள்வி கிடையாது. ஆனால் அது ரொம்ப மினிமம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. அது ரொம்ப அதிகமான தங்கத்தை யார் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. இதில் இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் எந்த தனிநபரும் ஒரு மினிமம் அமௌண்ட் 30 கிராம் இருந்தாலே அந்த டெபாசிட் பண்ணலாம். முதல்ல 1/2 கிலோ பண்ணணும்னு இருந்ததுன்னா இப்போ 30 கிராம் கொடுக்கலாம். இதுக்கு எந்த மேக்சிமம் லிமிட் கிடையாது. தனிநபர், ஆலயங்கள், அறக்கட்டளைகள் மற்றும் கோல்டு ETF திட்டம் வைத்துள்ள மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களிடம் தற்போது கையிருப்பாக உள்ள தங்கத்தில் கணிசமான பகுதி வெளிவரும் என அரசு எதிர்பார்க்கும் நிலையில் தங்க டெபாசிட் திட்டத்தால் உள்நாட்டில் இருக்கும் தங்கமே மறுசுழற்சியாகி இறக்குமதி தங்கத்தின் தேவை குறைய வாய்ப்பு ஏற்படக்கூடும். அந்த வகையில் அரசின் எதிர்பார்ப்பு பூர்த்தியானால் மகிழ்ச்சியே. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் பத்மபிரியா, ஜாஸ்மினுடன் பாஸ்கரன்.